ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் மாதத்தின் முதல் நாள் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ இழந்தவைகளெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன். 1 சாமுவேல் 30:8-18. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். போன வாரம் ஒரு வெப்சைட்ல அதில் நம் வீட்டில் நம் வேண்டாம் என்று தூக்கி எறிகிற நிலையில் இருக்கும் மேஜை, நாட்காலி போன்ற மரச்சாமான்களை அவர்கள் எடுத்து அதற்கு புது ஜீவனை கொடுத்து புது பொலிவுடன் நாம் விரும்பி நம்முடைய வீட்டில் அழகாக வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி விடுகிறார்கள். எதற்கும் அப்படி சிலவற்றை திறமையாக உருவாக்கப்பட்டதை பார்த்தபோது பிரயோஜனப்படாத நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்புவித்தால் நம்மை அவர் எப்படி உருவாக்க வல்லவர் என்று நினைத்தேன். தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய திட்டத்தினால் எதிரியின் நகரமான சிக்லாகில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, சிக்லாகின் ராஜாவாகிய ஆகீஸை பொய் சொல்லி ஏமாற்றியும் வந்தான். அதன் விளைவாக அமிலேக்கியர் அவன் வாழ்ந்த நகரத்தை சுட்டெரித்து அவனுடைய எல்லாவற்றையும் சிறையாக்கி சென்றனர் என்று பார்த்தோம். அந்த வேளையில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தம்மை திறமையாக வழிநடத்த வல்ல கர்த்தரிடம் ஒப்புவித்ததே இந்த நிலைக்கு காரணம் என்று உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அவன் கர்த்தரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தன் அவரிடம் 3 காரியங்களை சொல்வதை நாம் வேதாகம் பகுதியில் பார்க்கலாம். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பின்தொடர் என்பதற்கு துரத்து, சாதனை புரிய முயற்சி செய் என்ற அர்த்தம். அதை நீ பிடித்து என்பதற்கு நீ அதை முந்தி செல் என்ற அர்த்தம். திருப்பிக்கொள் என்பதற்கு திரும்ப பெரு மீட்டுக்கொள் என்ற அர்த்தம். தேவனுடைய சித்தம் என்னும் பாதையை விட்டு தவறி போகும் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த அறிவுரை பொருந்தும் அல்லவா? நம்முடைய ஓட்டத்தில் நாம் விடாமல் ஓடி சாதனை செய்ய முயல வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய எதிரியை முறியடித்து முந்தி சென்று நாம் இழந்த ஆசீர்வாதங்களை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதானே அர்த்தம். நாம் பாதை தவறியதால் இழந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை! நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுபடியும் சீர் செய்து நம்முடைய ஓட்டத்தை கர்த்தரை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் போது அவர் நமக்குள் புதைந்திருக்கும் வைரங்களை மீட்டெடுப்பார். தாவீது இஸ்ரவேலின் ராஜாங்கத்தை சம்பாதிக்க தன்னால் முடியும் என்று நினைத்தான். கர்த்தரை விட்டுவிட்டு தன் வழியில் செல்ல ஆரம்பித்தான். ஆனால் எந்த குறுக்கு வழியும் கர்த்தருடைய வழி அல்ல என்று புரிந்து கொண்டான். தாவீதை போல கர்த்தரின் வழியை விட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா? திரும்பவா, உன்னுடைய வாழ்வை உனக்கு மீட்டு தருவார். அவர் அழிந்து கொண்டிருக்கும் உன்னை புதுப்பிப்பார், உருவாக்குவார். வெட்டுக்கிளிகள் அழித்த நாட்களை உனக்கு மீட்டு தருவார். இன்றே வா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானார். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானார். யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு மறு உத்தரவு அறிவு செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவன் உள்ளவர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையே காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனமாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். செப்பனியா 3:19. பிரியமான பிள்ளைகளை, பலவிதமான போராட்டங்களினாலும் குடும்ப சூழ்நிலைகளினாலும் கடன் பாரத்தினாலும் நீங்கள் வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு கலங்கி காணப்படுகிறீர்களா? உங்களை இந்த நாளில் உயர்த்த நம் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம் தேவன் ஒருவரை உயர்த்தி ஒருவரை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. உங்கள் வாழ்வில் நன்மையும் தொடர செய்து உங்களை உயர்த்து ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் வாழ்வில் யோசேப்பு தேவ மனிதன் தான். ஆனாலும் அவன் வாழ்வில் எவ்வளவோ வேதனை, அவமானம், சகோதரர்களால் விற்கப்பட்ட போது எவ்வளவு வேதனை, செய்யாத தவறுக்கு தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட போது எவ்வளவு வெட்கம், நிந்தை, அவமானம். ஆனால் யோசேப்பு கர்த்தரை விட்டு விடவில்லை. ஆண்டவரும் அவனோடு கூட இருந்தார். ஏற்ற நேரம் வந்தபோது சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். யோசேப்பு வெட்கப்பட்ட அதே இடத்தில் அதே சகோதரர்கள் முன்பாக உயர்த்தப்பட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை
பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 41:52. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழும்போது நிச்சயம் உங்களையும் தேவன் உயர்த்துவார். அன்னாள் வாழ்வில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததனால் அவள் சக்களத்தை அவளை ஒவ்வொரு நாளும் துக்கப்படும்படியாக மிகவும் மனமடிவாக்குவாள். அன்னாள் கண்ணீர் விட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் பிள்ளை இல்லையே என்று வேதனை, மறுபக்கம் மனுஷர்களின் அற்பமான நிந்தையான பேச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் நிந்தனையை மாற்ற ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் என்று அவளை ஆண்டவரிடத்தில் அவர் விண்ணப்பம் ஜெபம் பண்ணிய போது ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து ஒரு கற்பத்தின் கனியை தந்து அவள் குடும்பத்தின் நடுவில் உயர்த்தினார். அவள் பிள்ளை சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் எழும்பவில்லை என்கிற அளவுக்கு அவளை உயர்த்தினாள். என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. 1 சாமுவேல் 2:1. இன்று உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லாதபடினால், குறைவுகள் இருப்பதால் மனிதர்கள் உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானமாய் பார்க்கலாம். தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு முன்பாகவே, அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மரியாள் வாழ்வில் மரியாள் தேவ ஆவியால் தேவ சித்தப்படி கர்ப்பம் தரித்தாள். அதை அறிந்த யோசேப்பு மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசித்தான். பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை யோசேப்பு மரியாளை திருமணம் செய்யாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு அவமானத்தால் மரியாள் தலை குனிந்து வாழ்ந்திருப்பாள். எத்தனை பேர் அவளை நிந்தித்து அவமானப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி விடவில்லை. யோசேப்போடு தரிசனத்தில் காணப்பட்டு தேவ திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி மரியாளை சேர்த்துக் கொள்ள சொன்னார். அதனால் மரியாள் வாழ்வில் ஒரு பெரிய நிம்மதி, சமாதானம், உயர்வு உண்டானது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54:17. ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் உங்களை வெட்கப்படுத்த சாத்தான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் சாத்தானின் திட்டங்களை உடைத்து கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து உங்களை உயர்த்துவார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் கூட இந்நாள் வரை தேவன் கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த 6 மாதங்களும் தேவன் காத்த கிருபைகளுக்காய் நம் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்துவோம். தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட்.